யூனிஃபார்ம் இப்ப மாத்தலன்னு யார் கேட்டா? இது கேட்டதுல இருந்து எனக்கு அப்படியே பிபி அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகுது. எதுக்கு இப்ப இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் எதுக்கு மாத்தணும்? நம்ம ஸ்கூல்னா ப்ளூ அண்ட் ஒயிட் அழகா அப்படி செட் ஆனது இல்ல சில்பா, அது செட் ஆனது இல்ல. இப்ப மாத்திட்டு எதுக்கு? எவரிபடி நீட்ஸ் a change. மிஸ் சொல்றாங்க சேஞ்ச்னா எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்? ஒரு எக்ஸாம் வந்து ஒன்னு கேன்சல் பண்ணலாம், இல்ல கேம்ஸ் பீரியட் ஒரு 2 கேம்ஸ் பீரியட்ன்றத ஒரு 5 கேம்ஸ் பீரியடா மாத்தலாம், இல்ல ஒரு சப்ஜெக்ட்டே தூக்கலாம். இதுதான் சேஞ்ச். நல்லா இருக்கிற யூனிஃபார்ம் கன்றாவியா மாத்துறது என்ன சேஞ்ச்? நல்ல ப்ளூ அண்ட் ஒயிட் இருந்ததா இப்ப ரெட் கலர் செக்க அது வேற ஏதோ ஸ்கூல் பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் டிஃபரெண்டா இருந்துது ஷிப்பா. நான் காலையில வேனுக்கு நான் வெயிட் பண்ணும்போது ஸ்ட்ரீட்ல வெயிட் பண்ணும்போது எல்லாரும் நம்ம யூனிஃபார்ம் பார்த்துட்டு வாவ் வாட் யூனிஃபார்ம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொடுத்ததாங்க மாத்த எல்லா ஸ்கூல் மாதிரியும் நம்ம ஸ்கூல் கலர் மட்டும் டிஃபரெண்ட். ரெட் கலர் ப்ளூ கலர் செக் அதோட டாப் அதுக்கப்புறம் ஒரு கோட்டா. அடிக்கிற வெயில சென்னையில எவன் கோட்டு போட்டு சுத்துவான்? இது பத்தாதது வெனஸ்டே வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மா. ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்னா எப்படி தெரியுமா? ட்ராக் பேண்ட்டும் கலர் டி-ஷர்ட்டுமா. 4 ஹவுஸ் ஆல்ரெடி இருக்கு. 4 ஹவுஸ்க்கு 4 கலர். நம்ம வெனஸ்டே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டுட்டு இருந்தோம். மத்த நாள்லாம் ப்ளூ அண்ட் ஒயிட், வெனஸ்டே ஒயிட் அண்ட் ஒயிட். வாவ் கிளாசிக்கா இருந்தது. கெடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டி-ஷர்ட் போட்டு வரணும். டி-ஷர்ட் போட மாட்டேன் சில்பா. நேத்து நீ வரல, மிஸ் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கடை இருக்கு, அங்க தான் போய் குடுக்கணும். 1 மாசத்துக்குள்ள தேச்சு